பழனி கோயில் அருகே திருவிழாவில் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக இளைஞரை கட்டி வைத்து அடித்து துன்புறுத்திய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். அழகேஷ்குமார், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? முழு விவரம் என்ன? பழனி அருகே கோயில் திருவிழாவில் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை கைகால்களை கட்டி வைத்து அடித்து வீடியோ வெளியிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பழனி பெருமாள் புதூரை சேர்ந்தவர் நிர்மல்குமார். இவர் அவரது நண்பர்களுடன் கடந்த சில தினங்களுக்கு முன் பாப்பம்பட்டியில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் கலந்து கொண்டார். அப்போது நிர்மல்குமாரின் நண்பர்கள் மற்றும் பாப்பம்பட்டியை சேர்ந்த கருப்புசாமி இடையே தகராறு ஏற்பட்டது. இதனை அடுத்து பாப்பம்பட்டியை சேர்ந்தவர்கள் நிர்மல்குமாரின் நண்பர்களை தேடி அலைந்தனர். அப்போது நிர்மல்குமார் மட்டும் கையில் கிடைத்த போது அவர்களின் கை கால்களை கட்டி தூக்கி சென்றுள்ளனர். கைகால் கட்டப்பட்ட நிர்மல்குமாரை பலரும் அடித்து உதைத்து காயப்படுத்தியுள்ளனர். முகம் மற்றும் கைகால்களில் காயம் ஏற்பட்ட நிர்மல்குமார் கதறி அழுவதை வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. பின்னர் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து நிர்மல்குமாரை போலீசாரிடம் காயங்களுடன் ஒப்படைத்தனர். காயங்களுடன் இருந்த நிர்மல்குமார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மேலும் அவருடைய நண்பர்கள் மேலும் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கருப்புசாமியின் நண்பர்களும் வழக்கு பதிவு செய்து 2 தரப்பிலும் 6 பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.